ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கெல்லாம் குழந்தைங்களே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு ஹேர் வந்து ஃபால் ஆகுறதுங்கிறது ரொம்ப காமனான ஒரு சிம்டம். ஏன் ஸ்ட்ரெஸ் ஆனா ஹேர் வந்து growth வந்து குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இதயம், நுரையீரல், மூளை, சிறுநீரகம், கல்லீரல் இந்த உறுப்புகளுக்கு தான் அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து போகும். நம்ம உடம்புல முடி இல்லைனாலும் நம்மளால உயிரோட வாழ முடியும். அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலம்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா இல்லைன்னா கூட நம்மளால உயிரோட வாழ முடியும். நம்மளுடைய ஸ்கின்னு, நம்மளுடைய நகம் இந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாத்தையுமே உடல் வந்து 2ஆம் பட்சமா தான் வந்து பார்க்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது, அதுவும் கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஹேருக்கு தேவையான ரத்த ஓட்டம் போகாம, நல்ல நியூட்ரிஷன் மாதிரியான சத்துக்கள் வந்து போகாம உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நான் நிறைய பேர் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ரீசன்ட் டேஸ்ல உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து ரொம்ப கரெக்டா நீங்க கடைசி கட்டத்துல இருந்தீங்களா? ஆமா டாக்டர் ஒரு 3 மாசமா நான் வந்து தூங்கவே இல்ல. கன்டினியூஸா வொர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து வரலாம்.